இயேசு உங்களை நேசிக்கிறார். பிரியமானவர்களே, இந்த நாளில் ஆண்டவர் நம்மளோடு பேசும்படியாய் வேதத்திலிருந்து சில வசனங்களை கூட வாசித்து ஆண்டவர் நம்மளோடு ஈடுபடுகிற காரியத்தை பார்ப்போம். அது மத்தேயுவின் புஸ்தகம் 20வது அதிகாரம் 1 முதல் சில வசனங்களை வாசிக்கிறேன். பரலோக ராஜ்யம் எஜமான ஆகிய ஒரு மனுஷனுக்கு ஒப்பாய் இருக்கிறது. அவன் தன் திராட்சை தோட்டத்துக்கு வேலையாட்களை அமர்த்த அதிகாலையிலே புறப்பட்டான். வேலையாட்கள் நாளொன்றுக்கு ஒரு பணம் கூலி பேசி அவர்களை தன் திராட்சை தோட்டத்துக்கு அனுப்பினான். பிரியமானவர்களே, ஒரு வீட்டு எஜமானனுடைய அவன் வேலையை குறித்து பரலோக ராஜ்யத்துக்கு இணையாக ஆண்டவர் சொல்லுகிறதை இங்கு பார்க்க முடிகிறது. இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து ஆண்டவர் இந்த காரியத்தை சொல்லுகிறார். வீட்டு எஜமானனுக்கு ஒப்பனையாக பரலோக ராஜ்யத்தை குறித்து ஒரு காரியத்தை தெரிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி இந்த காரியத்தை சொல்லுகிறார். அதிகாலையிலே ஒரு எஜமானன் பெறப்பட்டு காலையில் அவன் திராட்சை தோட்டத்துக்கு வேலையாட்களை அமர்த்தும்படியாய் நாள் ஒன்றுக்கு ₹1 பணம் பேசி அவர்களை அனுப்பிவிடுகிறதை பார்க்க முடிகிறது. பிரியமானவர்களே, வேலையாட்கள் நாளொன்றுக்கு 1 பணம் கூலி பேசி அவர்களை தன் திராட்சை தோட்டத்துக்கு அனுப்பினான். 3ஆம் மணி வேளையிலே அவன் புறப்பட்டு போய் கடைத்தெருவில் சும்மா நிற்கிற வேறு சிலரையும் கண்டு, நீங்களும் திராட்சை தோட்டத்துக்கு போங்கள், நியாயமானபடி உங்களுக்கு கூலி கொடுப்பேன் என்றார். அதே போல 6ஆம் மணி வேலையிலும் ஒரு ஆள் ஒன்றுக்கு 1 பணம் பேசி, நீ வேலைக்கு போ, நான் உனக்கு நியாயமானபடி உனக்கு சம்பளம் தருவேன். அதே போல 11ஆம் மணி வேலையிலும் அதே போல அவர் செய்கிறதையும் அங்கே எழுதப்பட்டு இருக்கிறது. நீங்க வேலைக்கு போங்க, ஏன் சும்மா நிற்கிறீங்க, அங்க போங்க, உங்களுக்கு நியாயமானபடி நான் உங்களுக்கு சம்பளம் தருவேன். சாயங்காலத்தில் திராட்சை தோட்டக்காரனுடைய எஜமான் தன் காரியக்காரனை நோக்கி, நீ வேலையாட்களை அழைத்து பிந்தி வந்தவர்கள் தொடங்கி முந்தி வந்தவர்கள் வரைக்கும் அவர்களுக்கு கூலி கொடு என்றார். அப்பொழுது 11ஆம் மணி வேலையிலே வேலை அமர்த்தப்பட்டவர்கள் வந்து ஆளுக்கு 1 பணம் வாங்கினார்கள். முந்தி அமர்த்தப்பட்டவர்கள் வந்து தங்களுக்கு அதிக கூலி கிடைக்கும் என்று எண்ணினார்கள். அவர்களும் ஆளுக்கு 1 பணம் வாங்கினார்கள். வாங்கி கொண்டு வீட்டு எஜமானை நோக்கி, பிந்தி வந்தவர்களாகி இவர்கள் 1 மணி நேரம் வேலை செய்தார்கள். பகலில் கஷ்டத்தையும் வெயிலில் உஷ்ணத்தையும் சகித்த எங்களுக்கு இவர்களை சமமாக்கினரே என்று முறுமுறுத்தார்கள். அவர்களில் ஒருவனுக்கும் அவர் பிரதியுத்தரமாக, சிநேகிதனே, நான் உனக்கு அநியாயம் செய்யவில்லையே, நீ என்னிடத்தில் 1 பணத்துக்கு சம்மதிக்கவில்லையா? உன்னுடையதை நீ வாங்கி கொண்டு போ. உனக்கு கொடுத்தது போல பிந்தி வந்தவனுக்கு கொடுப்பது என்னுடைய இஷ்டம். என்னுடைய என் இஷ்டப்படி செய்ய எனக்கு அதிகாரம் இல்லையா? நான் தயாளனாய் இருக்கிற நீ வன்கணனாய் இருக்கலாமா என்றார். பிரியமானவரே, அநேக நேரங்களில் இந்த சொல்லப்பட்ட காரியங்கள் ஊழியத்தின் பாதையில, ஒருவேளை உலகப்புறமான காரியத்துல கூட நாம் அநேக நேரங்களில் எரிச்சல் அடைகிறது உண்டு. இங்கு சொல்லப்பட்ட அந்த மனிதன் அவன் வன்கணனாய் இருக்கிறான் என்று ஆண்டவர் சொல்லுகிறதை பாருங்க. நான் தயாளனாய் இருக்கிறேன், நீ வன்கணனாய் இருக்கிறேன். என்னது எனக்கு உள்ளதை நான் கொடுக்கறதுக்கு எனக்கு அதிகாரம் இல்லையா? நான் உன்கிட்ட என்ன பேசுனோ அந்த காரியத்தை நான் என்ன செய்தேன், உனக்கு கொடுத்துட்டேன். பிந்தி வந்தவனாகி இவனுக்கு கொடுப்பது என்னுடைய இஷ்டம் அல்லவா என்று சொல்லுகிறதை பார்க்க முடிகிறது. இதே போலதான் பரலோக ராஜ்யத்துக்குள்ள உள்ளே நுழைவதற்கு ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு நேரம் கொடுக்கப்பட்டு இருக்கிறதை நாம் அறிந்திருக்கிறோம். பிரியமானவர்களே, ஒருவேளை நான் 30 வருஷம் ஆண்டவரை அறிந்து கொண்டேன் என்று சொல்லி நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் என்பதை உங்களுக்கு தான் தெரியும். ஒவ்வொரு மனிதனுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொண்டு 30 வருஷம் 60 வருஷம் இல்ல கடைசியில 1 வருஷம் 6 வருஷம் 5 வருஷம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த காரியத்தில் நாம் கணக்கு பார்க்கும் பொழுது முந்தினோர் பிந்தினோராயும் பிந்தினோர் முந்தினோராயும் என்று சொல்லப்படுகிறது போல பரலோக ராஜ்யத்திற்கு நுழைவதற்கு எந்த மனிதனுக்கு ஆண்டவர் அருளினாரோ அவர்கள் கண்டிப்பாக உள்ளே நுழைவதற்கு அவர் வைத்திருக்கிறார். பிரியமானவர்களே, ஒருவேளை நான் பழைய விசுவாசியா, நான் ரட்சிக்கப்பட்டு இவ்வளவு நாள் ஆச்சு, ஆண்டவரை அறிந்து கொண்டு இவ்வளவு நாள் ஆச்சு, ஆனால் இப்பயோ வந்தான், ஆனா இவன் இப்படி மேன்மையை அடைந்து கொண்டு போகிறானே என்கிற முறுமுறுப்புக்கிற எத்தனையோ பேர் உண்டு. ஊழியத்தின் பாதையில நான் கடுமையாய் வெயிலிலும் கஷ்டத்திலும் பல பாடுகளை பட்டு வருகிறேன், ஆனா எளிதாய் வந்தார்கள், இவர்கள் இப்படி செய்து கொண்டு போகிறார்களே முறுமுறுக்கிற எத்தனையோ பேர் உண்டு. பிரியமானவர்களே, ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான காரியங்களை வைத்திருக்கிறார். 1 மணி நேரம் வேலை செய்வதற்கு ஒரு மனிதனுக்கு கட்டளை இடுகிறார். ஒருவேளை காலையில 6 மணிக்கே கடந்து சென்று ஒரு மனிதனை வேலைக்கு வைத்திருக்கிறார். அதே போலதான் அந்த கடைசியா வந்த 1 மணி நேரம் வேலை செய்தவனுக்கு ஆண்டவர் அதே கூலியை. ஏன்னா பரலோக ராஜ்யம் எல்லாருக்கும் சமமாய் இருக்கிறதை ஆண்டவர் விரும்புகிறார். பிரியமானவர்களே, நீ இப்படி இருக்கணும், நீ அப்படி இருக்கணும் அப்படின்லாம் அங்க சொல்லப்படல. அதான்
நம்ம அறிந்து கொள்ளுகிற விதமா எப்படி இருக்கிறதோ, ஒருவேளை நேத்து வந்த விசுவாசி இவனுக்கு ஆண்டு பெரிய காரியத்தை கொடுத்துட்டாங்களே, ஸ்டேஜ் கொடுத்துட்டாங்களே, இவங்களுக்கு இவ்வளவு பெரிய காரியத்தை கொடுத்துருக்காங்களே அப்படின்னு சொல்லி நம்ம உள்ள ஒரு சபைக்குள்ளேயே நமக்கு என்ன செய்யணும், முறுமுறுப்பு வந்துவிடும். நான் இத்தனை வருஷம் விசுவாசியா இருக்கேன், எனக்கு ஒரு காரியம் இவங்க செய்யலையே அப்படின்னு சொல்லுகிற காரியங்கள் உண்டு. எத்தனை இடத்துலயும் இந்த காரியம், இந்த வன்கணனா இருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் தயாரான இருக்கிறேன், நீ ஏன் வன்கணனா இருக்கிறாய் என்று சொல்லுகிறார். அது இறங்கி நம்ம விட்டு கொடுப்பதற்கு நமக்கு ஆண்டவர் என்ன செய்வார், அதை தான் செய்வார் என்கின்ற ஒரு மனநிலைமைக்கு நேரம் நாம் தள்ளப்பட்டோமே. ஆனால் ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு உள்ளே நுழைவதற்கு நாம் பாத்திரவான்களாக இருக்கும்படி அழைக்கப்படுகிறோம். பிரியமானவர்களே, நேக நேரில் இப்படிப்பட்டதான எரிச்சல் நமக்குள்ள வந்திருக்கிறது. ஆலயமாக இருந்தாலும் சரி, வேலை ஸ்தலங்களாக இருந்தாலும் சரி, சொந்த குடும்பத்திலும் சரி, ஒரு அண்ணனுக்கு ஒரு காரியம், தம்பிக்கு ஒரு காரியத்தை செய்து விட்டார்களா, ரெண்டு பேருக்குள்ளே ஒரு முறுமுறுப்பான காரியங்கள் வந்து விடுகிறது. ஒரு கூட பிறந்தவர்களுக்கு அப்படிப்பட்டதான சூழ்நிலை, கூட வேலை செய்கிறவர்களுக்கு அப்படிப்பட்டதான சூழ்நிலை, ஒவ்வொரு இடத்திலையும் ஒவ்வொரு காரியங்கள் இந்த மாதிரி நடக்கிறது. ஆண்டவர் இப்படிப்பட்டதான காரியத்தை பரலோக ராஜ்யத்துக்கு ஒப்பனையாக சொல்லப்பட்டிருக்கிறது. காரணம் என்னவென்றால், எந்த மனிதனை குறித்தும் நமக்கு கவலை இல்லை. உங்களுக்கு ஆண்டவர் நியமித்த ஓட்டத்தில் நீங்கள் சரியாய் ஓடுவீர்களானால் பந்தய பொருளாகிய அந்த பந்தய பொருளை நீங்க நினைச்சுவீங்க, பெற்றுக்கொள்வீங்க அந்த கிரீடத்தை. நான் மற்றவங்களுக்கு எந்த நேரத்தில் அவர்களை அழைப்பிறோம், அவர்கள் கரெக்டா வந்துருவாங்க. நீங்க அவங்கள பார்க்க வேண்டியதில்லை. 6 மணி நேரத்தில் அவர் போறாரு, அங்க சும்மா கடத்தல இருக்கா, ஏன் நீங்க சும்மா நின்றுக்கிறீங்க? இப்போ அவங்க என்ன சொல்றாங்க, ஒருவன் எனக்கு வேலை கொடுக்கவில்லை என்று சொல்லுகிறதை அங்கே பார்க்க முடிகிறது. பிரியமன், அப்ப நான் உனக்கு வேலை தரையா, நீ போய் உன்னால் முடிந்த வேலையை நீ போய் செய் அப்படின்றார். அதே மாதிரி தான் 11 மணி நேரத்தில் போறவங்க அப்படிதான் ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ ஒவ்வொரு மனிதனையும் எந்த நேரத்தில் ஆண்டவர் அழைக்க வேண்டுமோ, அவர்களுக்கு எந்த நேரத்தில் இந்த இயேசுவின் அன்பு அறிய வேண்டுமோ அந்த நேரத்தில் அறியப்படுவதற்கு அவர் வாய்ப்புகளை வைத்திருக்கிறார். பெரியவர்களே, நாம் பெற்றுக்கொண்ட அந்த அன்பை அதை ஒரே நிலையாய் நாம் ஓடிக்கொண்டு அந்த கடைசியாய் கொண்டு போய் நாம் சேர வேண்டிய இடத்துக்கு நாம் சரியாய் சேர்ப்போமானால் அங்கும் இங்கும் பார்க்காதபடிக்கு அவர்களை பார்த்தா நம்ம சோர்ந்து போய்விடும், இவர்களை பார்த்தா நம்ம சோர்ந்து விடும். உங்களுக்கு ஆண்டவர் என்ன காரியம் வைத்திருக்கிறாரோ அதை சரியாய் செய்து வைத்து நம்ம ஓடுவோமேனால் அந்த ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு, அந்த பரலோக ராஜ்யத்தின் அனுபவத்தை பெற்றுக்கொள்வதற்கு தேவன் நமக்கு கிருபை அளிக்கிறவராய் இருக்கிறார். பிரியமானவர்களே, மற்றவர்களை நாம் பார்த்து ஒருவேளை நம்ம எரிச்சல் அடைந்தோமோ, பொறாமை கொண்டோமானால் அது பரலோக ராஜ்யத்துக்கு செல்வதற்கு அது தடையா இருக்கும் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். இது நிமித்தம் பாருங்க, வன்கண் என்று சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை அங்கு சொல்லப்படுகிறது. நான் தயாளனாய் இருக்கிறேன், நீயே என் வன்கண்ணாய் இருக்கிறாய் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பொறாமை உள்ள ஒரு குணம், எரிச்சல் உள்ள ஒரு குணம் ஒருவேளை பரலோக ராஜ்யத்துக்கு தடையாய் பெருமானவர்களே அநேக காரியங்கள் சொல்லப்பட்டு இருக்கிறது. எரிச்சல், பொறாமை, வன்கண் இவைகள் பரலோகத்திற்கு உள்ள ஒரு மனுஷன் கடந்து செல்வதற்கு தடை உண்டாக்கும் என்பதை நாம் அறிந்து கொள்ளும்படி அழைக்கப்படுகிறோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரியத்தை ஆண்டவர் நம்மளோடு இடைப்பட்டு கொண்டு இருக்கிறார். இதே போல நமக்குள்ள எரிச்சல் இருக்கிறதா, என் வேலை ஸ்தலத்தில் எனக்கு எரிச்சல் இருக்கிறதா, என் குடும்பத்துக்குள்ள எனக்குள்ள எரிச்சல் இருக்கிறதா, என்னுடைய சகோதரனுடைய உயர்வை கண்டு எனக்குள்ள எரிச்சல் இருக்கிறதா, சக ஊழியக்காரனை பார்த்து எரிச்சல் இருக்கிறதா, அப்படி என்று ஒவ்வொரு நாளும் சிந்திக்கிறவர்களாய் வேலை எரிச்சல் அடையாதபடி அவர்களுக்காய் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போமானால் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, அவர்கள் உயர்வுக்கு நீங்கள் எரிச்சல் ஆகாதபடிக்கு, ஒருவேளை கொஞ்ச நேரம் தான் வந்தாங்க, இவங்களுக்கு இப்படி செஞ்சுட்டாங்களே அப்படின்னு அநேக இடத்துல நாமே பேசிக்கொள்வது உண்டு. அப்படியெல்லாம் பேசாதபடிக்கு ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்த கிருபை அவ்வளவுதான். ஆண்டவர் உங்களுக்கு என்ன கிருபை கொடுத்தாரோ அந்த கிருபை அவ்வளவுதான். ஆண்டவர் எனக்கு என்ன கிருபை கொடுத்தாரோ அதுதான். ஒவ்வொருவருக்கும் கொடுத்தப்பட்ட கிருபையை அதை வாங்கி கொண்டு சரியாய் ஓடுவோம் எனால் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, ஒருவேளை நமக்குள்ள எரிச்சல் இருக்குமேனா அதை விட்டு விலக ஆண்டவர் உதவி செய்வாராக. கண்களை மூடும் அன்பின் தகப்பனே, ஆண்டவரே, மற்றவர்களை குறித்தான எரிச்சல், வன்கண், பொறாமை குணங்களை இல்லாதபடி காத்துக்கொள்ளும் ஆண்டவரே. எந்த ஒரு காரியத்திலும் வன்கண்ணோ எரிச்சலோ பொறாமையோ வராதபடி காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.